மாரத்தான் 21 கிலோமீட்டர். பெசன்ட் நகர்ல ஆரம்பிக்கிற இந்த மாரத்தான் டைடல் பார்க்கை கிராஸ் பண்ணி மத்திய கைலாஷ் வழியா அடையார் பிரிட்ஜை தாண்டி சாந்தோம் சர்ச்சை வந்து சேர்றது தான் ஹாஃப்வே மார்க். இந்த ஹாஃப்வே மார்க்கை அரை மணி நேரத்தில் ரீச் பண்றவங்க தான் ரியல் அத்லெட்ஸ். இந்த மேப்பை கடந்து யார் இந்த மாரத்தானை வின் பண்ண போறா, அது ஒரு தமிழனா இந்தியனா இல்லை வெளிநாட்டிலேருந்து வந்தவரான கொஞ்ச நேரத்தில் தெரிய போகுது. இதான் 14வது கிலோமீட்டர் மார்க். இங்கேருந்து தான் ரியல் மேரத்தான் ஸ்டார்ட் ஆக போகுது. இதுக்கப்புறம் ஒவ்வொரு கிலோமீட்டரும் ரொம்ப முக்கியம். நாங்கள் சொல்கிற இந்த கணக்கெல்லாம் வெறும் தியரி தான். இதெல்லாம் தாண்டி நீ மேரத்தானில் ஜெயிக்கிறது முக்கியம் உன்னோட வில் பவர். Rahul, one thing. After 14 kilometers, no one should overtake you. Remember that. மாரத்தானோட வின்னர் யாருங்கிறது கூடிய சீக்கிரத்தில் தெரிஞ்சிட போகுது. ஸ்டேடியத்துக்குள்ள ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஆவது ராஜா சிங்கோட ஸ்டூடெண்ட் பெங்களூரை சேர்ந்த ராகுல். இரண்டாவது வர்றது கென்யாவை சேர்ந்த உகும்பே. இந்த ரெண்டு பேர் மட்டும் இல்லாம மூணாவதா ஒருத்தர் ஸ்டேடியத்துக்குள்ள என்ட்ரி ஆகிறாரு. அவர் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர்.
ஹரிஷ் நீங்க வின் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்த்தீங்களா? முதல்ல எல்லாருக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன். என்னோட பேர் ஹரிஷ் இல்லை, என்னோட பேர் குஞ்சித பாதம். என்னோட இந்த அடையாளத்தை மாற்றணுங்கிறதுக்காக தான் அந்த மேரத்தான்லேயே ஓடணும்னு முடிவெடுத்தேன். ஆனால் இப்போ நான் அதுக்காக ஓடல. வள்ளி இவ்வளோ ஷார்ட் டைமில் என்னை இதில் ஜெயிக்க வச்ச என் ட்ரெயினர். உங்களில் பாதி பேருக்கு அவங்க யாருன்னு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. 3 வருஷத்துக்கு முன்னாடி ஏஷியன் கேம்ஸில் கோல்டு அடிக்கிற அளவுக்கு திறமையோடு இருந்த பொண்ணு. ஹார்மோன் டெஸ்ட்டுங்கிற பேரில் சில பேரோட சதியால் இன்றைக்கி வாழ்க்கையை இழந்துட்டு நிற்கிறாங்க. அவங்க சைடு இருக்க நியாயத்தை சொல்கிறது கூட அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல. அதை கேட்குறதுக்கு உங்கள் யாருக்கு நேரமும் இல்லை. அன்றைக்கி யாராவது ஒருத்தர் கேட்டிருந்தா கூட இவ்வளோ திறமையான அத்லட் இன்றைக்கி இந்த நிலைமையில் இருந்திருக்க மாட்டாங்க. எல்லாத்துக்கும் மேலே ஒரு பொண்ணு தனக்கு எல்லாவுமா இருந்தால் அவள் அப்பாவை இழந்திருக்க மாட்டான். திறமைக்கான வாய்ப்பு மறுக்கப்படுறத விட வழி வேறு எதுவும் இல்லை. எனக்கு கிடைச்ச வாய்ப்பில் இதை சொல்லணும்னு நினச்சேன். ஜெயிச்சா மட்டும்தான் இந்த மேடை கிடைக்கும்னு தெரியும். நான் இப்போ இதை சொல்கிறதுனால எல்லாம் மாறப்போகுதுன்னு இல்லை. ஆனால் நீங்கள் நினச்சா முடியும். உங்களால் முடிஞ்சா அந்த டெஸ்ட்டை திரும்ப எடுக்க வச்சு அந்த பொண்ணுக்கு ஒரு நியாயம் கிடைக்க வைங்க. தேங்க்ஸ். மச்சான் உன் பேருக்காக தாண்டா நீ இவ்வளோ கஷ்டப்பட்ட. மறுபடியும் ஓடி ஜெயிக்கிறப்போ மொத்த கூட்டமும் என்னை பார்த்து ஹரிஷ் ஹரிஷ்னு கத்தும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மச்சான். பெருசாக இதை சாதித்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் அப்போ தான் ஒன்று தோணுச்சு. உதாசீனப்படுத்தின சொந்தக்காரங்க முன்னாடி என்னை எப்படியாவது பெரிய ஆளாக்கி காட்டணும்னு ஆசைப்பட்டவங்க எங்கள் அம்மா. அவங்க இல்லாத இன்றைக்கி நான் யாரோ ஒரு ஹரிஷா ஜெயிக்கிறத விட சொந்தக்காரங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச சிவகாமியோட பையன் குஞ்சித பதமாக ஜெயிக்கிறதாண்டா மச்சான் கரெக்டாக இருக்கும். லைஃபுக்கும் டெத்துக்குமான இந்த மேரத்தானில் நான் கிராஸ் பண்ண ஒவ்வொரு கிலோமீட்டரும் எனக்கு வாழ்க்கையை பற்றின புரிதலை ஏற்படுத்துச்சு. அப்பா அம்மா நமக்கு வைக்கிற பேர் மற்றவங்க நம்மளை கூப்பிட்றதுக்கு மட்டும் இல்லைடா, அது ஒரு தலைமுறையோட அடையாளம்.